Pebbles Tamil. Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது மருத்துவ குணமுள்ள நெல்லி வெற்றிலை ரசம். அதாவது வெற்றிலையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதாவது நம்ம முன்னோர்கள் நோய்கள் இல்லாமல் இருந்தப்போ இந்த மாதிரி வெற்றிலை நெல்லிக்காய் இந்த மாதிரி எடுத்ததுனால தான் நோய்களில் அண்டாமல் பாதுகாத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வெற்றிலையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதாவது ஆயுர்வேதத்துலேயும் இந்த வெற்றிலையை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இதில் விட்டமின்ஸ் நிறையா இருக்குது. அதாவது விட்டமின் சி, நியாசின், தியாசின் இந்த மாதிரி நிறைய விட்டமின்ஸ் வெற்றிலையில் இருக்குது. நெல்லிக்கு நார்மலாகவே எல்லாத்துக்குமே தெரியும். அதில் விட்டமின் சி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அயன் கண்டென்ட் நிறையா இருக்குது. நம்ம இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதாவது நெல்லிக்காயை மட்டும் நீங்கள் ஒரு 5 அல்லது 6 நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எவ்வளோ பேர் இருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 6 நெல்லிக்காயை நான் சின்ன சின்னதாக விதைகளை எடுத்துகிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு என்னென்னா 10 வெற்றிலை எடுத்துக்கலாம். இதை நம்ம பொடியாக தான் கட் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். நம்ம நார்மலாக ரசம் எப்படி வைக்கிறோமோ அதே தான். செரிமானத்திற்கு ஏற்றாற் போல தான் நம்ம எடுத்துருக்குறோம். நார்மலாக ரசம்னாவே நம்மளுக்கு டைஜஷனுக்காக தான் நம்ம ரசம் எடுப்போம். இதில் பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம், மல்லி விதை இது எல்லாமே இருக்குது. இதையும் நம்ம அரைச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம எடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா 6 நெல்லிக்காயை நம்ம எடுத்துருக்குறோம். இதை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். 10 வெற்றிலை எடுத்துருக்குறோம். இதை நம்ம என்ன பண்ணலான்னா நீங்கள் காம்பை எடுத்துடணும். அதாவது காம்பும் இந்த நெல்லிக்காயினோட விதையை எடுத்துட்டோம். இதை நீங்கள் எவ்வளோ சின்னதாக நம்ம இது பண்ணிக்கலாமோ அவ்வளோ சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாம். அதாவது இதை சிசரோ இல்லை கத்தியோ யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இதில் எல்லாமே சத்துக்கள் இருக்குது. இதை என்னென்னா கிள்ளி தான் எடுக்கணும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அதாவது கருவேப்பிலையாகட்டும் வெற்றிலையாகட்டும் நம்ம கிள்ளி தான் எடுக்கணும். நைஃபை வச்சு கட் பண்ணக்கூடாது. இதை ரீசன் என்னென்னா அதனுடைய சத்துக்கள் போயிடும்னு சொல்லியிருக்காங்க. பெரியவங்க சொன்னதுனால சொல்கிறேன். எனக்கு ஆக்சுவலாக தெரியாது. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெல்லிக்காயை தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ அரைச்சி எடுத்துட்டோம். இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த வெற்றிலை நெல்லி ரசத்துக்கு தேவையானது 3 வரமிளகாய், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மல்லி விதை. இது ஆப்ஷனல் தான். ஒரு 10-15 பல் பூண்டு, நாட்டு பூண்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் நம்ம வறுத்துட்டு அரைக்கலாம். இல்லைனா அப்படியே கூட நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மண் பாத்திரம் எடுத்துக்கலாம். மண் பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா காயிட்டோம். மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டோம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்ன, நம்ம பெருங்காயம் ஆட் பண்ண வேண்டியதில்லை. அந்த மிளகு, சீரகம் அதில் நம்ம பெருங்காயம், கட்டி பெருங்காயம் வச்சுருந்தோம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கருவேப்பிலையை போட்டுக்கலாம். கொஞ்சம் வெடிக்கும். இதுக்கு நம்ம கொஞ்சமாக முழு இலைகளும் போட்டுட்டு கூடவே நல்லா கிள்ளியும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, வெற்றிலை இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே லைட்டாக வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதக்கினாலே போதும். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகு, சீரகம் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே ஒரு ஸ்மெல் கிடைக்கும் நம்மளுக்கு, இந்த மிளகு சீரகத்தினோட ஸ்மெல்லு. இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நெல்லி நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம். இதையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. அதாவது நெல்லிக்காய் சாப்பிடாதவங்களுக்கு நெல்லிக்காய் ரசம் மாதிரி செய்யலாம். அதாவது வெற்றிலை போடலினாலும் நீங்கள் நெல்லி ரசம் கூட அப்படி டைரெக்டாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு தக்காளி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப புளிப்பாயிடும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கல்லுப்பு தான் சேர்த்துறோம். நம்ம இந்த அளவுக்கு சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே விட்டுருங்க. சீக்கிரம் ரெடி ஆயிரும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கலாம். இப்போ கரெக்டாக கொதி வர ஆரம்பிக்குது. இப்போது அதாவது என்ன, ஃபுல்லாக கொதிக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அதாவது நுரை வர ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிடணும். மூடி வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது ஸ்மெல் அப்படியே இருக்கும். சுவையான வெற்றிலை நெல்லி ரசம் ரெடி. நெல்லி வெற்றிலை ரசம் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இது கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதனோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா நார்மலாக ரசத்தினோட டேஸ்ட்டு தான் இருக்கும். என்னென்னா நம்ம புளி ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா நெல்லிக்காயிலேயே புளிப்புத்தன்மை இருக்கிறதுனால நம்ம புளி ஆட் பண்ணாமல் தான் செஞ்சுருக்கிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்லி ரெசிபீஸ் மட்டும் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா கோபி சுதா கோவி சமையல் சேனல் பாருங்கள். ஒன்லி கோலம் மட்டும் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா கோபி சுதா ரங்கோலி அண்ட் கோலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you very much. Pebbles Tamil.